லெவல் கலர். செம்மையா இருக்கு. ஒன்லி ஹோல்சேல். சாரி பிடிச்சதுன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்ல ஹேண்டில் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி தான் பேசுது. வாவ். கோபி என்ன இதுல இருக்கிற எல்லா கலரும் காமிக்குது. இது வரவே இந்த கலர் தான் அதிகமாக வருதுமா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி கேட்கறது இந்த கலர் தான். நான் என்ன பண்ணுறது, சாஃப்ட் கிளாத், ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, உடம்புல ஒட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கிளாத்து, உடம்புல ஒட்ட மாதிரி இருக்கும். சரண்யாஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து விசிட் பண்ணி சாரியை ஃபீல் பண்ணி கட்டி பார்த்துக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். வந்து என்னால் வர முடியல, எனக்கு டைம் கிடையாது, நான் பிஸியாக இருக்கேன், நான் வெளியில் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன் பர்ச்சேசிங் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் வந்து சூப்பரான ஹை டிமாண்ட் சாரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய என்கொயரி இருந்தது, பட் நான் இருந்தாலும் காமிக்கிறேன். கசங்கிரும் சாரி, கசங்கக்கூடாது இல்லையா? டூயல் டோன், கலர் கலராய் மின்னும், வண்ண வண்ணமாய். இதில் எங்கேயோ ஒரு பிங்க் கலர் இருந்தது, கேட்டுட்டே இருக்காங்க, இதுதான் நினைக்கிறேன். கோல்டு, நீங்கள் 10 சவரன் கோல்டு வைரம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா போட்டால் கூட இந்த அளவுக்கு ருக்கு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால் டாப் லெவலில் இருக்கிற கோல்டு சாரி. குவாலிட்டி வைஸ் பெஸ்ட் குவாலிட்டி, அருமையான ஒரு குவாலிட்டியில். பிரியானந்த், அந்த சாரி பிரைஸ் $1 கிராம் கோல்டு சாரி பிரைஸ் 650 தமிழ்நாடு பிரைஸ் ஷிப்பிங்கோட. வாவ். இது வந்து முகூர்த்தத்துக்கு உண்டான ஸ்டோன் ஒர்க் பட்டு சிலை, கல்யாண முகூர்த்த பட்டு. வேற லெவல் டிசைனா. கலர்ஸ் போடுங்கண்ணே. இருக்கு தங்கச்சி, கலர்ஸ் நிறைய இருக்கு. RKH ஃபேமிலிஸ் விலாக்ஸு தங்கச்சி ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் 2500 ருபீஸ் வரும். ஸ்டோன் ஒர்க் வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். பிரியா அந்த சாரி ப்ரைஸ் தான். ஏழுமலை ஆர் பிரியா ஆனந்த் வணக்கம். வீடியோ கிளியராக தெரியுதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஒரு வேளை மாற்றி வைக்கணுமா, எப்படி வைக்கணுமா? நல்லா தெரியும். இது என்ன இப்படி வருது கிளியரா? ஐயோ, நான் இதை கை தெரியாமல் டச் பண்ணிட்டேன்.